வந்து ஃபுல்லாக வந்து மெக்சிகன் ஓப்பல் இது ப்ளூஸ் இருக்கும் ஃப்ரம் கம்போடியா. இந்த ப்ளூ கலரு இது வந்து ஃபுல்லாக டொர்மலினு. அது ஆரஞ்சு வந்து ஃபேண்டா ஸ்பெஷல் கார்னட். இது ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் கம்பெனி ஹாய்தா ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைமண்ட் தான். ஜெம் ஸ்டோன் வந்துட்டுருக்கு. இதை பாருங்கள், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜெம்ஸ் மார்க்கெட்டிங் ஷோ. இது அநேகமாக அவர் வந்து ஒரு தமிழராக ஆகலாம், இந்தியர் தான் தெரியுது. எப்படி நாளைங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹாங்காங்கில் இருக்கோம். ஹாங்காங்கில் இப்போ வந்து ஜெம்மன் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இங்கே ஹாங்காங் எக்ஸிபிட்டர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய பஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரீ ஷெட்யூல்ஸ் பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறினா நம்ம நேரம் வந்து எக்ஸ்போ சென்டருக்கு போயிடலாம், ஏஷியன் எக்ஸ்போ சென்டருக்கு. ஸோ வாங்க பஸ்ஸில் போய் நம்ம ஏறி ஜெம் ஸ்டோன் எப்படி சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கல் பற்றி, ஷோவை பற்றி. வாங்க பார்ப்போம். வந்து ஷெட்யூல் பஸ்லாம் வச்சு போகிறாங்க. இங்கேருந்து ஆர்கனைசேஷனாக எல்லாம் பண்ணுறது ஏர்போர்ட்டுக்கிட்ட, ஹாங்காங் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்குது வேர்ல்டு எக்ஸ்போ, ஏஷியன் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் சென்டர். அங்கே தான் போகணும். அது இங்கேருந்து சின்சாசிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour ஆகும் பஸ்ஸு போகிறதுக்கு. சூப்பராக இருக்கும். நான் திரும்பி சொல்கிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோனை பற்றி. பேர்ல், கோரல், நேச்சுரல் கலர் ஸ்டோன்ஸ், டைமண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எக்ஸிபிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் கேட்பாங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, பார்த்துங்க. ஸோ நார்மலாக இங்கே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் கார்டு எடுத்து வரணும். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், வந்து எப்படி சொல்லிட்டு பார்த்துங்க. ஓகே, இந்த ஐலாண்டுலேருந்து அடுத்த ஐலாண்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக கடலில் தான் போயிட்டுருக்கு. அதுவும் லாங்கில் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பறந்துட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல, கப்பல்லாம் போது பாருங்கள். இதுதான் எவ்வளோ பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பஸ்ஸு அந்த ஒரு ஐலாண்டுக்கும் டிஸ்டன்ஸே வந்து 1 kilometer 2 kilometer இருக்கும். அது ஃபுல்லாக பாலம் தான். பாலத்தில் தான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. இறங்கி இப்போ எக்ஸிபிஷன் கன்வென்ஷன் சென்டர் போயிட்டுருக்கோம். எக்ஸிட்டில் ஏறிட்டுருக்கோம். இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் ரைட் சைடு போகணும். கரெக்டாக கன்வென்ஷன் சென்டருக்கு ரிஜிஸ்டர் செக் பாயிண்ட். இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி விஐபி கார்டு இருக்கனால பிரச்சனை இல்லை. புதுசாக வரவங்க ஒன்று ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஊரில் வரும்போது இந்தியன் பாஸ்போர்ட்டு ப்ளஸ் கம்பெனி நேம் கார்டு இதெல்லாம் இருந்தால் தான் இவங்க வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நேம் கார்டு இல்லாமல் இங்கே பண்ண முடியாது. ஆனால் அதை பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப வேர்ல்டுலேயே பெருசு இந்த எக்ஸிபிஷன். அதனால் வந்து யாரும் அவசியத்தில் விட்டுற மாட்டாங்க. உள்ளே வந்து பார்க்கணும், ஐடியா எடுக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக. நான் வச்சுருக்க மாரி ட்ரேட் பையர் ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் இந்த பண்ணுங்க. இதுமாரி இங்கே இதுக்கு வந்து உங்களோட கம்பெனி ஐடி கார்டு ப்ளஸ்ஸு ஃபோட்டோ, பாஸ்போர்ட், வேலிடிட்டி பாஸ்போர்ட் வேணும். இது இருந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பையர் ஐடி வாங்கிக்கலாம். அது வயசு உங்களுக்கு நார்மலாக உள்ளது. அது நார்மலாக உள்ளவங்களுக்கும் அதே தான் பிரச்சனை. நீங்கள் வந்து இது பண்ணுவோன்னா இது வந்து நான் ரெகுலராக வரேன்னா வாங்கிட்டேன் இது இந்த ஐடி கார்டு. ஓகே, இப்போ புதுசாக விசிட்டிங் வரவங்க ஊரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க. ஆன்லைன்லேயே வெப்சைட் இருக்குது, அதில் பண்ணி நீங்கள் அதுலேருந்து வரும்போது அதுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் எடுத்துருந்துங்க. எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பார்ப்போம் இங்கே ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்ட்டு. இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, இந்தியர்களை வந்து யார் என்ன தெரிஞ்சு அவங்களோட எக்ஸ்பென்ஸ் நாங்கள் நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூ. பேர் என்ன சார்? வணக்கம், நான் இந்தியாவிலேருந்து வரேன். என் பேர் ஷாஜஹான். ஓகே, இது எப்படி இந்த ஷோ எப்படி வரீங்க? யார் மூலிமா வந்தீங்க? நான் வந்து தனியாக தான் வந்தேன். என்னுடைய சொந்த முயற்சியால் பேங்காக் வழியாக வந்தேன். ஹாங்காங் ஷோ பார்க்கணுன்னு ரொம்ப நீண்ட காலமாக ஆர்வமாக இருந்தேன். வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். நீங்கள் ஊரில் இதே பிஸ்னஸ் பண்ணீங்களா, வேறு எதாவது பண்ணீங்களா? ஜெம்ஸ்டோன் பிஸ்னஸ் தான் ஊரில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்.
ஓகேங்க, வாழ்த்துக்கள். உள்ளே போய் பாருங்கள், உங்களை எக்ஸ்பென்சிவ் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா உங்களை வந்து பார்த்து வீடியோ எடுக்கிறேன். Thank you. நன்றி, வணக்கம். வாங்க சார். எல்லாம் வந்து மெக்சிகன் ஓப்பல், ஃபயர் ஓப்பல். ஸ்டோன் வந்துட்டுருக்கு. இதை பாருங்கள், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜெம்ஸ் மார்க்கெட்டிங் ஷோ. இது அநேகமாக அவர் வந்து ஒரு தமிழராக இருக்கலாம், இந்தியர் தான் தெரியுது. பார்ப்போம். இவங்களாம் வந்து சிட்னிக்காரங்க, ஆஸ்திரேலியா. ஸோ உலகத்தில் உள்ள எல்லாமே இங்கே வருவாங்க. அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய ஷோ இதெல்லாம். பாருங்கள், பல விதமான கற்கள் இருக்குது. கலெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம நண்பர் தான் அவர், இந்தியா சிதம்பரம். வணக்கம் காமில், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க மிஸ்டர் ஜேக்கப். இந்த ஷோ பற்றி சொல்லுங்கள், எப்படி சொல்லிட்டு. இந்த ஷோ ஹாங்காங் ஷோ வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நடக்கும். 3 ஷோவில் இது பெஸ்ட் ஷோ. ஹாங்காங் ஷோ செப்டம்பர் ஷோ பெஸ்ட்டு. செப்டம்பர் ஷோ வந்து பெஸ்ட் ஷோ. ஜுவல்லரி ஷோ நடக்குது, வேறு இடத்துல நடக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக லூஸ் ஸ்டோன் ஸ்டோன்ஸு, அங்கே ஜுவல்லரி நடக்கும். வேறு இங்கே எது மாதிரி கஸ்டமர் வராங்க? இங்கே எல்லா நாட்டு கஸ்டமர் வருவாங்க. மெயினாக வந்து யூரோப்பியன்ஸு, சைனாக்காரங்க நிறைய பேர் வராங்க. ஹாங்காங் கஸ்டமர் வராங்க. இப்போ மோஸ்ட்லி என்ன ஸ்டோன்ஸ் இங்கே நிறைய ஓடிட்டு இருக்கு, விற்பனை ஆகிட்டு இருக்குது. எல்லாம் ஸ்டோனும் போகுது. பறையபாங்கிறது தான் வந்து இப்போ ஹாட் மார்க்கெட்டாக போயிருக்கு. என்ன விலை இது போகுது? பறையபா வந்து $100 இருக்குது, $1 million இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி, கிளாரிட்டிக்கு தகுந்த மாதிரி. கலர் வந்து கலர் இன்டென்ஸ் கூட போக கிளாரிட்டி கூட போக அதோட விலை ஏறுது. அதுதான் இப்போ கொஞ்சம் ஹாட் மார்க்கெட்டாக இருக்குது. நம்மள்கிட்ட இல்லை பறையபா, நிறைய பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கமர்ஷியல் செமி ப்ரிசஸ் தான். பாருங்கள், ஓகே. நன்றி காமில், தேங்க்யூ. ஓகே. இது வந்து மகாராஜன்ஸு. இவங்க வந்து ஜுவல்லரி பண்ணுறாங்க. இது தாய்லாந்து பெவிலியன் இது. பட் ஆனால் பழைய மாதிரி கூட்டம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பையர்ஸ் கம்மி தான். இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குது எல்லாத்துக்குமே. வியாபாரம் பண்ணலாங்கிறதுல அவங்க வந்து செலவு பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அல்டோரியா ஓப்பல் லிமிடெட். இது ஃபுல்லாக ஆஸ்திரேலியன் ஓப்பல். இந்த கடை எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. இவர் வந்து அலி அண்ணன். இவர் வந்து பேங்காக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ப்ளஸ் ஹாங்காங்லேயும் பண்ணுறாரு. வந்து டைமண்ட் கம்பெனி ஹாய்தா ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைமண்ட் தான். இது வந்து டைமண்ட் பெவிலியன். இந்த ஷோலாம் வந்து பாருங்கள், பார்த்தாலும் நிறைய ஐடியா கிடைக்கும், நிறைய பிஸ்னஸ் ஐடியா வரும். இதே ஜெம் ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டைமண்ட் பண்ணுறவங்க இந்த எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ஐடியா நிறையா வரும். வேறு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாங்கிறது எல்லாமே. இதை பாருங்கள் எப்படி பண்ணிக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒர்க்குங்க பாருங்க. ஜுவல்லரியை பாருங்கள். ரூபி, பறையபா, எமரால்டு, தஞ்சனைட். பாருங்கள், ஜெம்ஸ்டோனில் எப்படி அழகாக கார்விங் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து கார்விங் பண்ணி இப்போ கறி ஒரு செஞ்சுருக்காங்க. இது வந்து பிரேசில் பூத்து. பிரேசிலில் அவங்க பண்ணுறது மயில், பறவைகள், கொக்கு எல்லாமே. ப்ளூஸ் இருக்கும் ஃப்ரம் கம்போடியா. இந்த ப்ளூ கலரு இது வந்து ஃபுல்லாக டொர்மலினு. அது ஆரஞ்சு வந்து ஃபேண்டா ஸ்பெஷல் கார்னட் பாருங்க. இட்ஸ் ஆல் காம்போ லைட். அது இருக்கும். இது இண்டிகோ டொர்மலின்.
எங்கள் அண்ணன் வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ போத்து அந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே சிவிடி மொய்ஸ்னெட்டு சீசன்னாக்கா இந்த லோ குவாலிட்டி சோரஸ் ஸோ அதுக்கு ஏதாவது பார்க்கலாம். எல்லாம் நேச்சுரல் ஸ்டோனு, ஃபுல் கார்விங்கு. இது சூஜி லைட்டு, ரோஸ் குவார்ட்ஸ் வச்சு செய்கிறது, அமித்திஸ்ட்டு. நிறைய மக்களை பார்த்துருக்கேங்க, பல தரப்பட்ட மக்கள் பார்க்குறேன். இருந்தாலும் நம்மளால் வந்து சரியாக யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இருந்தாலும் இவங்க பார்க்கும்போது நம்ம தமிழர் மாதிரி இருக்குது. கூப்பிட்டு பேசுவோம், என்னங்க அதுப்போம். ஹலோ அண்ணா, ஹவர் யூ? மார்னிங். இவங்க அண்ணா நீங்கள் என்ன ஊருண்ணா நீங்கள்? நம்ம வந்து மயிலாடுதுறை எனக்கு ஊர், சொந்த ஊர். சரிண்ணே. பக்கமாக மாறமாண்ணா? பக்கத்து திருவாலாங்காடு என்னோட சொந்த ஊர். சூப்பர்ண்ணா. நியர்லி 56 countries எக்ஸ்பெஷலி ஃபார் த எக்ஸிபிஷன். இப்போ வந்து பாஸ்ட் ஒரு 4 வருஷம் வரல, கோவிட்க்கு அப்புறம். இப்போ தான் வந்திருக்கிறேன் டு கம் டு ரெனியூல் மை கிளைண்ட்ஸ் as well as to get new clients. எப்படின்னு தெரியுது ஷோ பற்றி உங்களுக்கு? இப்போ quite good, but the Shenzhen fair நேற்று தான் முடிஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக வரும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்போவில் வந்து ஜுவல்லரி எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ சார் வேறு எங்கெங்கே நான் இது பண்ணியிருக்கீங்க ஷோ அட்டன் பண்ணிருக்கீங்க? நியர்லி 56 countries and especially for the exhibition. The main source is like to find the customer. The main source is the exhibition. So where you can get the potential customers. So எந்த ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் எஸ்பெஷலி இந்த ஜிம்சன் ஜுவல்லரிக்கு எக்ஸிபிஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் டு ஃபைண்ட் either sell or buy. ஓன்லி ஸ்டோன் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்களா? ஜுவல்லரி மெயின் பிஸ்னஸ் இஸ் லைக் சிந்தட்டிக் ஜுவல்ஸ் லைக் சீசர், சிவிடி, மொய்ஸ்னெட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஐம் டூயிங் லைக் சில்வர் ஜுவல்லரி, 18K கோல்டு ஜுவல்லரி அஸ் பர் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒன்லி இங்கே சைனா, ஹாங்காங் மட்டும் பண்ணுறீங்களா, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? என்னோட சோர்ஸ் வந்து முன்னாடி தாய்லாண்டில் இருந்துச்சு, இப்போ வந்து மெயின்லேண்ட் சைனா வந்து திஸ் இஸ் மை சோர்ஸ் ஃபார் ஆல் ஃபார் த ஜுவல்லரி அண்ட் as well as the gemstone. So natural stone, so I'm getting the source. Hope I will do the natural stone. தேங்க்ஸ் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆன நன்றிண்ணே. வணக்கம்ண்ணா. Thank you so much. All the best. தேங்க்யூ. உங்கள் பார்த்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நன்றி. எனக்கு